ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்கியூஎல் கமெண்ட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கமெண்ட்ஸ்னால் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். கமெண்ட் அப்படின்னா ஆர்டர், இதை பண்ணுங்கள். ஸோ நம்ம எஸ்கியூஎல்ல எப்படி நம்மளோட கமெண்ட்ஸை கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு என்ன பண்ணணும், நம்மளோட இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படிங்கிறத நம்ம கமெண்ட் மூலமாக தான் இங்கே கொடுத்துக்க போகிறோம். ஸோ பெர்ஃபார்ம் அ ஸ்பெசிஃபிக் ஆக்ஷன், எனக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத நான் ஒரு கமெண்ட் மூலமாக தான் கொடுத்துக்க போகிறேன். எஸ்கியூஎல் கொரிஸ் பார்த்திங்கன்னா சிம்பிள் டெக்ஸ்ட் லைனாக தான் இருக்கும். நமக்கு பேசிக் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் தான் நம்ம யூஸ் பண்ணி அந்த கொரிஸ் ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மொத்தம் 5 டைப்ஸ் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. டிடிஎல். ஸோ இந்த டிடிஎல் அப்படிங்கிற கமெண்ட்டில் என்னெல்லாம் நம்ம பார்க்க போகிறோம்னா, ஸ்ட்ரக்சரை மாடிஃபை பண்ணுறதுக்கான கொரிஸ் எல்லாமே இந்த டிடிஎல் கமெண்டில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். டிக்யூஎல். ஸோ நம்ம ஒரு டேபிளை வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா டிக்யூஎல் கமெண்ட் யூஸ் பண்ண போகிறோம். அண்ட் மேனிப்புலேஷன், டிஎம்எல், டிசிஎல், டிசிஎல் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம பேசிக்கான கொரிஸ்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டிடிஎல் அப்படின்னா அதோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா டெஃபினிஷன் லாங்குவேஜ். டிஎம்எல் அப்படின்னா டேட்டா மேனிப்புலேஷன் லாங்குவேஜ். டிக்யூஎல் டேட்டா கொரி லாங்குவேஜ். டிசிஎல் அப்படின்னா டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் லாங்குவேஜ். டிசிஎல் அப்படின்னா டேட்டா கண்ட்ரோல் லாங்குவேஜ். இதில் நம்ம ஃபஸ்ட்டு 3 பேசிக்ஸ் கொரிஸில் தான் நம்ம பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட் வீடியோவில் எப்படி இந்த கொரிஸை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, MySQL ஒர்க் பெஞ்சில் எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிற வீடியோஸ் தான் நெக்ஸ்ட்டில் நான் போட போகிறேன். ஸோ மறக்காமல் வீடியோ பாருங்கள். தேங்க்யூ.